ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன்ஜின் BL1 ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன்ஜின் ஒன் ஷாட் நேம் என்னோடு நீ இருந்தால். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதான் வீடு வாங்குறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பர்சன் ஃபோனில் இருந்துகிட்டே கேட்குறாங்க, எனக்கு அந்த வீடு கண்டிப்பாக வேணும், மற்ற யாருக்குமே கொடுத்துடாதீங்க அப்படின்றாங்களா. இல்லை, அதில் நாங்கள் 2 வீடாக கட்டியிருக்கோம், அது 2மே ரொம்ப ஒட்டி தான் இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்குமே போகலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். ஆனால் அது ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்றாங்களா. அப்போ 2 வீடுமே எனக்கு கிடைக்க சான்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வீடு பார்த்து கொடுப்பாங்க இல்லையா, அவர் சொல்கிறாரு, இல்லை அவருமே நாளைக்கு தான் வரப்போகிறாரு, பார்க்க போகிறாரு, வேணும்னா நீங்களும் பாருங்கள், அவர்கிட்ட பேசி உங்களுக்கு ஓகேனா வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 2 வீடையுமே நீங்களே வாங்கிக்கோங்க, பட் அவருக்கு ஓகேனா மட்டும்தான், ஏன்னா அவர் முன்னாடியே வாங்கிட்டாரு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்றாங்களா. நம்ம ஜின்னு கத்துறாரு, அது எப்படி நீங்கள் சொல்லலாம்ல, அந்த வீடு அப்படி தான் இருக்குது, ஆல்ரெடி வாங்கிட்டான்னு சொல்லி, இப்போ நான் அந்த வீடு எனக்கு இன்னுமே பிடிச்சி போய் ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கத்துறாரா. நில்லுங்க, நீங்கள் வீடு இருக்குன்னு சொன்னோம், நீங்களும் பார்த்தீங்க, அதை ஃபோட்டோவில் பார்த்தீங்க, பட் 2 வீடுமே வேணும்னு சொன்னீங்களா, வீடு வேணும்னு மட்டும்தானே சொன்னீங்க அப்படின்றாங்களா. ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஒரு வீடு அட்டாச்சில் இருந்தால் 2யுமே தான் சேர்த்து வாங்குவாங்கன்னு. இல்லை, முன்னாடி எங்கள் கிட்ட ஓகே சொன்னவங்க அந்த ஒரு சைடு வீடு மட்டும்தான் போதும்னாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி நினச்சோம். ஓ, ஒருத்தர் அப்படி நினச்சா இன்னொருத்தருமே அப்படி நினைப்பாரா. அதுக்கு அந்த வீடு பார்த்து கொடுப்பாங்கல்ல, அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பாருங்கள், அவர்கிட்ட பிடிச்சா பேசுங்க, அவர் ஓகே சொன்னால் இருங்க, இல்லைனா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜின்னுக்காக்கும் ஒரு இவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபோனவே கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாங்க. நாளைக்கு போய் நீ உடனே அந்த வீட்டை எழுதி வாங்குற, என்ன பண்ணுறியோ எனக்கு தெரியாது அப்படின்றாங்களா. ஆனால் பாஸ் அப்படின்றாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதில் அவர் தான் பாஸு, மொத்தமாக 2 கம்பெனி வச்சுருக்காரு. கத்தின கோவத்தில் டயர்ட் ஆகிட்டாரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி வராரு. வீட்டில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அப்பா கேட்குறாரு, ஏன்னாச்சு ஜின், இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன், எப்பொழுதுமே லேட்டாக தானே வருவேன். அப்பா, எனக்கு உங்களுக்கு தெரியும்லப்பா, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு, நான் கூட சின்ன வயசில் ஒரு பொண்ணு கூட விளையாடுவேன்லப்பா, அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அந்த இடத்த நான் வாங்கலான்னு நினச்சேன்ப்பா, நான் தான் சொன்னேன்ல ஜின், அதை நீ சீக்கிரம் வாங்கிடுன்னு சொல்லி, நீ தானே டைம் வேஸ்ட் பண்ண. அப்பா, நான் அதை எப்படியும் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு நினப்பில் விட்டுட்டேன்ப்பா அப்படின்றாங்களா. அப்போ ஜின்னு வேகமாக ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அதில் ஒரு குட்டி கபோர்ட் இருக்கா, அதுக்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஜின்னு அப்புறம் கூட ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு தான் நிற்கிறாரு. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இனிமேல் என்னால் இவ்வளோ பார்க்க முடியாதுல்ல, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் எனக்குன்னு இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய விஷயம்னு நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவருமே அவங்க அப்பா, அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வீட்டில் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க. அங்கே அழகாக ஒரு வீடு, அது ஃபுல்லாக கார்டன் அந்த மாதிரி இருந்திருக்கும். அது எப்படி அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் வேகமாக விளையாட வந்திருப்பார் வெளியே. அந்த டைமில் ஒரு பொண்ணு மேலே தெரியாமல் கல் எடுத்து அடிச்சிடுவார். பக்கத்தில் இருக்க நாய்க்குட்டி அடிக்கிறேன்னா அந்த பொண்ணு உட்காந்துட்டு ஆள ஆரம்பிக்குமா, ஏன்னா அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜின்னு வேகமாக போயிட்டு, மன்னிச்சிடு, நான் வேணும்னே அப்படி பண்ணலை, சாரி அப்படின்றாங்களா. அந்த பொண்ணு பார்க்குது, நீ வேணும்னே பண்ணலல்ல, நான் உன்னை வேணும்னே பண்ணல, அந்த டாக் இருக்குல்ல, அது ஒன்றை பார்த்து குலைச்சிட்டே இருந்துச்சுல, அதனால தான் அந்த டாக் அடிக்கிறேன்ட்டு ஒன்று அடிச்சிட்டேன், சாரி அப்படின்றாங்களா. அந்த பாப்பா சொல்லுது, என்னால் நடக்க முடியல, நான் எப்படி வீட்டுக்கு போவேன். ஆமாம், நீ எந்த வீட்டில் இருக்க. நானா, அங்கே ஒரு வீடு தெரியுது இல்லையா, ஆமாம் அங்கே தானே இருக்கேன். என்ன சொல்கிற, அது எங்களோட வீடு அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரா. இல்லை, எங்கள் அப்பா அந்த வீட்டை வாங்கியிருக்காரு, அதுக்காக தான் என் அப்பா அம்மா கூட வந்துட்டுருக்காங்க, வர வழியில் கார் ரிப்பேருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் முன்னாடி வந்தேன் இந்த பாப்பையை பார்த்து. ஆனால் இது என்ன இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்குது அந்த பாப்பா. ஸோ இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு, சரி வா, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது, பட் இருந்தாலும் இந்த பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்களா. அங்கே போனதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்க்குறாங்க, என்ன ஜின் பண்ணிகிட்ருக்க, யார் இந்த பொண்ணு அப்படின்றாங்களா. அம்மா, அதோ வீடு பார்க்க வந்திருக்காங்கம்மா, அந்த பாப்பா விழுந்துட்டா, நான் தெரியாமல் அடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அழுவ ஆரம்பிக்கிறாரு. இது அந்த பாப்பாவை பார்க்குது, நீயா அழுவுற அப்படின்னு, நான் உன்னை அடிச்சிட்டேன்ல, அதனால தான் எனக்கு அழுகையாக வருது அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரா. இதை பார்த்துட்டு அந்த பாப்பா பாவமாக பார்க்குது,
சரி அழாத, இந்தா இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்றாங்களா. அதுக்கு ஜின்னோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, விழுந்தது அந்த பொண்ணு பாரேன் உன் பையன் அழுதுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பா சொல்கிறாரா. அதுக்கு ஜின்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க. அப்போ தான் அந்த பாப்பா சொல்லுது, நீங்கள் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. என்னாச்சுமா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, என் அம்மா அப்பா கிட்டே போகணும் அப்படின்றாங்களா. இருமா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அப்பா கால் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஜின்னு ஓடி போய் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு காயப்பட்ட இடத்துல அழகாக மருந்து போட்டு விட்டுறாரா. இது அம்மா பார்க்குறாங்க. தென் கரெக்டாக அந்த குட்டி பாப்பாவோட அப்பா அம்மாவுமே வராங்க. இவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ அந்த குட்டி பாப்பாவும் ஜின்னு மட்டும் தனியாக ரூமில் போயிருக்காங்க. நீ என்ன பண்ண போகிற, நீங்கள் தான் இங்கேருந்து போகிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா சொல்லுதா. இல்லை எனக்கு எங்கேயாவது போக விருப்பம் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், நான் வேணும்னா ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி எடுத்து பண்ணி கொடுக்குறாரு. என்ன ட்ராயிங்னா, நான் பெரிய பையனாகி ஆர்கிடெக்சர் கம்பெனி வைக்க போகிறேன், அப்புறம் இந்த வீட்டை நான் ரெனோவேட் பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் 2 வீடு அட்டாச் ஆகியிருக்க மாதிரி, ஒரு வீட்டில் நீங்கள் இருங்க, இன்னொரு வீட்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ இங்கேருந்து போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த பாப்பா சொல்லுது, வாவ் இந்த ஐடியா நல்லா இருக்குது, கண்டிப்பாக நான் வளர்ந்ததுக்கப்புறம் நானுமே இந்த வீட்டை அப்படி தான் பண்ண போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஜின்னு, கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் அந்த சைடே போகிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் வெளியே போயிட்டேன் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வரவும் இல்லை. நான் எப்படியும் மறுபடியும் இங்கே வந்தால் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஆசையாக வந்தேன். பட் அந்த வீட்டில் அந்த பொண்ணு கிடையாது. ஏன் அவங்க பேரண்ட்ஸுமே இல்லை. அந்த வீட்டை விற்றுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு இருக்காள் அவள் அவங்க ஃபேமிலியோட யூஎஸ்ஏ போயிட்டா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட அவளை கான்டாக்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்களா. தென் இந்த டைமில் நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அம்மா நாளைக்கே நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே சுகா, உன்னோட அக்காவோட கடைசி விருப்பம் அதுதான், நம்ம அதை ஒன்று பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதனால தான்மா அந்த வீட்டை பார்த்து கட்டினேன். அதுவும் அக்கா அந்த பெயிண்டிங்கில் எப்படி ட்ரா பண்ணி வச்சுருந்தாலோ அதே மாதிரி நம்ம எல்லாம் போகலாமா அப்படின்றாங்களா. பட் இப்போ சுகா என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரேவியார்ட் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து அப்படியே அமைதியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அக்கா நீ எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு சொல்லி அவ்வளோ பிளான் போட்டிருந்தோம். கடைசியில் என்னால் உன் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சுக்கா. ஆனால் கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, இதில் வர மாதிரி தான் நான் அந்த வீடை கட்டியிருக்கேன். அப்புறம் அந்த இன்னொரு பக்கம் வீடை நம்ம இடத்துக்கு போகிற ஒரு கெஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கறதுக்காக அந்த இடத்த விட்டுருந்தேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அக்கா ஐ மிஸ் யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம சுகா. தென் அம்மா அப்பாட்டெலாம் சொல்லிட்டு, அம்மா நான் நாளைக்கே கிளம்பிடுவேன், ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. தென் இப்போது இங்கே நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு, நான் உடனே அந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரா. ஏன் ஜின் நாளைக்கு போகலாம்ல அப்படின்றாங்களா. அம்மா இல்லைம்மா போகணுமா அப்படின்றாங்களா. நீ நாளைக்கே தூங்க போ அப்படின்றாங்களா. இந்த ஜின்னு போய் தூங்கி ஆரம்பிச்சிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, காலங்காத்தாலே வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அந்த வீடு பார்க்குறாரு இல்லையா, அவருமே வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் தான் சொன்னோம் இல்லையா, அவர் இன்னுமே வரல இந்த வீட்டோட ஓனர், ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கங்க. என்னது வீட்டோட ஓனரா, இந்த வீடு யாருக்குமே நாங்கள் எழுதி கொடுக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யார், நீங்கள் இந்த வீட்டோட ஓனரா. இல்லை என் அப்பா விற்றுட்டாரு, பட் இருந்தாலும் இந்த வீட்டில் எனக்கு பாதி ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படி இருந்திருந்தா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுமே அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜின்னுக்கு பசிக்க ஆரம்பிக்குதா, கோவத்தில் வேகமாக எழுந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக உள்ளே நம்ம சுகா என்ட்ரி ஆகிறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. அப்போ நம்ம ஜின்னுமே கிராஸ் பண்ணி போகிறாரு. சுகா பார்க்குறாரு, யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி. அப்போ சுகா பாட்டுக்கு போயிடுறாரா. ஜின்னு பார்த்துட்டே இருக்காரு, இவன் தான் ஒரு வேளை அந்த ஓனராக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி, நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நீங்கள் யார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் இந்த வீடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா அப்படின்னு சுகா கேட்குறாங்களா. அதுக்கு நான் அவனை கேட்கணுன்னு சொல்ல, எனக்கு இந்த இடத்துல பாதி ஷேர் இருக்குது, ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் நான் சின்ன வயசில் எப்படி ட்ராயிங் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரியே இந்த வீட்டை கட்டியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஜின்னு வராங்க. என்ன கேட்க போகிறீங்க. இந்த வீட்டோட ஓனரோட ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வரலையா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்க. நம்ம சுகாவுக்கு புரிஞ்சிடுது,
ஓ! அப்போ அந்த டிராயிங்கை பண்ணது அக்கா இல்லை இவன். இவன் ஏன் அக்காவை பற்றி கேட்குறான்? ஒருவேளை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சுகா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுகாவும் சின்ன ஒரு ரூம்குள்ளே போய் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகா சொல்கிறாங்க, என் அக்கா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டா. அவள் இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது அப்படின்றாங்களா. சின்னுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன 10 வருஷமா? ஆமாம், அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என் அக்கா இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக அவளோட நினைவு மட்டும் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அவள் என்னோட அக்கா அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல கண்ணு கலங்குது. சுகா பார்க்குறாங்க, நீ அழணும்னு நினைக்கிறியா அப்படின்றாங்களா. இல்லையே, நான் ஏன் அழணும், நான் அழ மாட்டேன்னு அப்படின்றாங்களா. ஓ, பார்த்தாலே தெரியுது. ஆமாம், நீ அவளோட தம்பி தானே, அவளை பற்றி எனக்கு சொல்கிறியா? அவள் தான் இல்லைன்னு ஆயிட்டாள, அவளை பற்றி நீ ஏன் கேட்குற? அப்புறம் என் அக்காவை திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தாத. அவள் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ திருப்பி ஞாபகப்படுத்தினேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்றாங்களா. சரி, நான் தான் இந்த வீட்டை டிராயிங் பண்ணேன். நீ அப்படியே பண்ணி வச்சுருக்க. என்ன சொல்லப்போனால் எனக்கு இந்த வீட்டில் பாதி ஷேர் இருக்குது அப்படின்றாங்களா. சுகா திரும்பி முறைக்கிறாரு. என்ன ஆகுனா பாதி ஷேர் இருக்குது, பாதி ஷேர் இருக்குன்ட்ருக்க. உனக்கு என்னால் இந்த வீட்டை கொடுக்க முடியாது அப்படின்றாங்களா. நீ யோசிச்சு தான் பேசுகிறியா? வேணும்னா நீ கம்ப்ளைண்ட் வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு இந்த இடத்துல பாதி வீடு எனக்கு தான் அப்படின்றாங்களா. அதுக்கு சுகா, இல்லை முடியவே முடியாது அப்படின்றாங்களா. ஜின்னு சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, நான் இந்த வீட்டில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு. சுகாக்கும் வருது. இப்படி என்னவே இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்களா. அப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சுகா கையை பிடிச்சி, நீ பார்க்க திமிரு பிடிச்சவ மாதிரி இருக்கா, ஆனால் நான் உன்னை விட பயங்கரமானவா. உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நான்லாம் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்கலை. நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டோட பிரதர், அதனால் மட்டும்தான் உன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நீ பாவம், அதனால் உனக்கு இந்த வீட்டை கொடுக்குறேன், இல்லைனா நான் அப்போயோ எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்றாங்களா. யாரை பார்த்து பாவம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாங்களா. சுகா வலிக்குதுன்னு கத்துறாரா. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நீ இப்படி இருந்தனா நான் உனக்கு மேலே இருப்பேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று சொல்லட்டா, நீ உன் அக்கா எப்படி இருந்தாலோ அவளை விட ஆப்போசிட்டாக இருக்க. ஆமாம், அவள் மாதிரி இருந்தால் தானே எல்லாருமே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அவளை மாதிரி இருக்க விரும்பலை. ஏன்னா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். நான் ஏன் அதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு, பின்னாடி ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரா. எதுக்கு இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்களா. முன்னாடி பாரு அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு குட்டி குருவி கூடு கீழே விழுந்து கிடக்கான். ஐயோ, இந்நேரக்க அதை மிதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கூட எடுத்து மேலே வைக்கலான்ட்டு போகிறாங்களா. பட் சுகாக்கு ஹைட் பத்தலை. ஸோ ஜின்னு இருக்கார் இல்லையா, அவரு தான் அப்படியே தூக்கி விடுறாங்களா. சுகா பார்க்குறாரு, எதுக்குடா என்ன தூக்குற, கீழே விடுன்றாங்களா. நீ அதை மேலே வை, நான் இறக்கி விடுறேன் அப்படின்றாங்க. மேலே வச்சதுக்கப்புறம் இறக்கி விடுறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்களா. ஜின்னு இறக்கி விடுறாரு. சுகா முறைக்கிறாங்க, எதுக்கு நீ இப்போ என்னை டச் பண்ண, என்னை கேட்காம எதுக்கு டச் பண்ணுற, ஏன் நான் டச் பண்ணால் உனக்கு நர்வஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு ஏன் நர்வஸாக இருக்கணும், உனக்கு அறிவு இல்லையா, ஒரு பையனை இப்படி தான் தொடுவியா, என்ன பையனை தொடுவியாவா, அப்புறம் நான் போய் ஒரு பொண்ணை தொட முடியும், நீ ஏன்டா எப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, நீ என்னை டச் பண்ணாத, உனக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்களா. ஜின்னு சொல்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லணும், அதை விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு என்னை திட்டுறியா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம சுகா, நீ ஹெல்ப் பண்ணுற விதத்தில் பண்ணணும், என்னை கேட்டு டச் பண்ணியிருக்கணும், என்னை யார் டச் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்றாங்க. ஓ, உன்னை யார் டச் பண்ணாலும் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு நம்ம சுகா. நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்களா. முடியாது, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், ஏன்னா இது என் சின்ன வயசு ஃப்ரெண்டோட ஆசை, நானும் அவளும் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இங்கே தான் இனிமேல் இருக்க போகிறேன், இங்கே இருந்து தான் ஒர்க்கும் பண்ண போகிறேன் அப்படின்றாங்களா. என்னது, நீ இங்கே இருக்க போறியா, அப்போ கண்டிப்பாக நானுமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அவரோட திங்ஸையுமே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரா. ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. சுகா போனதுக்கப்புறம் அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. இப்போ சுகா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்காமா, அக்காவோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாமா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரா. அப்போ தான் அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஜின், நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டோம், அவங்க விற்றுட்டு போனாங்க இல்லையா, அவங்க ஃபுல்லாக விற்றுட்டு போக கிடையாது, பாதியை மட்டும்தான் விற்றுட்டு போனாங்க,
இன்னும் சொல்லப்போனால் அந்த கார்டன்லாம் அவங்களது தான். அதில் அந்த வீடு இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்றாங்களா. அப்படியாம்மா, மொத்தமாக வாங்கியிருக்க வேண்டியது தானேம்மா, ஏன்டா சொல்கிற? அம்மா அவன் வந்துட்டாம்மா, திருப்பி வந்துட்டான் அப்படின்றாங்க. யாரை சொல்கிறேன்? அதாம்மா அக்கா சின்ன வயசில் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தாளே அவன், அந்த வீடு அவனுக்கு வேணும்னு சொல்லி வந்துட்டாமா அப்படின்றாங்களா. மொத்தமாக கேட்டிருக்க மாட்டானே. ஆமாம், பாதி ஷேரிங் வேணும்னு கேட்குறாமா. நான் அந்த வீட்டை அவ்வளோ அழகாக நீட்டாக கட்டி வைப்பேனா, இவன் வந்து ஜாலியாக இருந்துட்டு போவானா? சரி விடுடா, அவன்கிட்ட வேணும்னா ஷேர் வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அவனை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்றாங்க. எப்படிடா போக வைக்க முடியும்? வேணும்னா நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, நாங்கள் வேணா அங்கே போய்க்கிறோம். இல்லைம்மா முடியாது, நான் அங்கே தான் இருப்பேன், இனிமேல் அங்கேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன், ஸோ என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் மட்டும் வந்தான், என் கையில் தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேகமாக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரா. இங்கே ஜின்னோட திங்ஸ்மே வர ஆரம்பிச்சிருது. அவர் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போது ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா, பார்த்தா பக்கத்தில் அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த வீட்டோட ரூம் இருக்குது. பாரியா, இங்கேருந்து கூட குதிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே குதிச்சு போய் அந்த ரூம்லாம் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்லையே, இந்த ரூம் அப்படியே நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக சுகா வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன மேலே யாரோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்களா. சுகாங்க பார்த்தா ஜின்னு. சுகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ என்ன சொன்ன? பாதி ஷேரிங் தானே ஒன்றுதுன்ன, அப்போ அங்கே தானே இருக்கணும், இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களா. ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? ஆமாம், நீ வரக்கூடாது, நீ வரவே கூடாது. ஆனால் இந்த வீட்டோட ஆர்கிடெக்சர் நான் தானே, என்னை பார்த்து நான் சொல்லி கொடுத்ததை பார்த்து தானே நீங்கள் கட்டினீங்க. ஆமாம் கட்டணும், ஆனால் இதுக்கு ஃபுல் அமௌண்ட் போட்டது நான் அப்படின்றாங்களா. சரி, அந்த ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், எனக்கு வேணால் இந்த வீட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் மிரட்டிகிட்ருக்காரு. இந்த மிரட்டுற வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்காத, அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நீ அந்த வீட்லேயே இனிமேல் இருந்துக்க, ஆனால் இந்த சைடை எட்டி கூட நீ பார்க்கக்கூடாது, அப்படி வந்தேன்னு வச்சுக்கவன் உன் கை கால் இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆமாம், நீ என்ன மிரட்டிகிட்டே இருக்க, உனக்கு மிரட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் நீ இப்படி பண்ணுறதா இருந்தால் உன்னை மிரட்டாமல் வச்சு கொஞ்சுவாங்களா, என்னை கொஞ்சி தான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. சுகாவுக்கு மறுபடியும் கோவம் வருது. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா? தென் இப்படியே கொஞ்சம் நாள் போய்தான் சுகா வீட்டுக்குள்ளேருந்து வெளியவே வரல. ஏன்னா அவர் தான் உள்ளேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. நம்ம ஜின்னு மட்டும்தான் அப்பப்போ கம்பெனிக்கு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம சுகாவுக்கு அங்கே தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும், அதுக்காக ஃபோன் பண்ணி வர வைக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பட் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே அவங்க இருக்க இடத்துக்கு ரீச் ஆக மாட்டேங்குது மழைனால. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. இப்போது சரி நம்மளே போகலான்னு சொல்லிட்டு காரை எடுக்கலான்னு வராரா. பட் காரில் அப்படியே பஞ்சர் ஆகிருதா. ஸோ இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவையானது வாங்கலான்னு சொல்லிட்டு அவருமே வராரு. காருக்குள்ளே ஏறி உட்காந்து பாதி தூரம் எடுக்கிறாரு. ஆமாம், நீ ஏன் வெளியே நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்களா. உனக்கு நீ வெளியவே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உன் வீட்டுக்குமே யாரும் வர மாதிரி தெரில, திங்ஸ் எதுவும் வேணுமா என்ன? வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்றாங்களா. இல்லை எனக்கு ஒன்றும் உன் ஹெல்ப் தேவை கிடையாது. சரி, என்னை நெய்பராக நினச்சிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்றாங்களா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுமே ஜின்னு கூட போக ஆரம்பிக்கிறாரு. தென் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஜின்னு குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்களா. சுகா மறைக்கிறாரு. எதுக்கு பார்த்துட்ருக்கா, ஒழுங்காக வண்டி எடு அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, நீ அப்படி இருக்க அப்படின்றாங்களா. எப்படி இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, உன்னோட லிப்பில் அப்படின்றாங்களா. என் லிப்பில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறாங்களா. என்ன பண்ணியிருக்காருனா, நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் பெயிண்டிங் சூப்பராக பண்ணுவார். ஸோ அவர் பெயிண்ட் பண்ணும்போது லைட்டாக லிப்பில் ஒட்டியிருந்தா, இதை பார்த்துட்டு காய போது நறுக்கும் காஞ்சிருக்கும், லிப்பில் ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிருக்கும் க்ரீன் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீ எப்படி என்னை டச் பண்ணலாம் அப்படின்றாங்களா. நீ தான் பார்க்காம கூட வந்துட்டியே அதான் அப்படின்றாங்க. நான் வேணும்னே பார்க்காம வரல அப்படின்றாங்களா. ஓ அப்போ நான் துடைக்கணுங்கிறதுக்காக பார்க்காம வந்தியா அப்படின்றாங்களா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒழுங்காக எடுலைன்னா நான் கீழே இறங்கி போயிடுவேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுமே போயிட்டுருக்காங்களா. ரொம்ப மழை பெய்யுது. இப்போ கரெக்டாக அங்கே ஷாப்பிங் மால் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் 2 பேருமே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்களா. அப்போ நம்ம சுகா அங்கே ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, என் அக்கா இருந்தா இந்நேரத்துக்கு இந்த கட்டி விட்டுருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா. இதை நம்ம ஜின்னுமே நோட் பண்ணுறாரு. தென் என்ன பண்ணுறாங்க, இப்போது சுகா வந்துட்டு போயிட்டுருக்காரு. தேவையான திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சிடுறாங்க. பசிக்க ஆரம்பிக்குதா, நம்ம வேணால் இங்கேயோ நூடுல்ஸ் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே
இன்ஸ்டன்ட் நூடுல் ஆர்டர் பண்ணுறாரா. வாங்கிட்டு வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னு வந்துட்டு அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. சரி இவனுக்குமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரா. கரெக்டாக இந்த டைமில் ஜின்னு வந்து அவருமே எடுக்க வராரு. ஆமாம் அதான் நீ வச்சுருக்கல, இன்னொன்று என்ன பண்ணுற? இல்லையே நான் ஒன்றும் இது உனக்காக எடுக்கலையே, நான் எனக்காக சும்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓ அப்படியா, உனக்காக எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எடுக்கிறாரு. நான் ஒன்றும் எனக்காக எடுக்கலை, இதை உனக்கு தான் எடுத்தேன் புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜின்னுக்கா ஷாக்காக இருக்குது. அப்படியே நின்றுட்டுருக்காங்களா. சுகா பார்க்குறாரு. நகர்றியா, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்றாங்க. சரி உனக்கு வேணும்னா நான் பண்ணித்தரவா அப்படின்றாங்களா. இல்லை இல்லை எனக்கே செஞ்சுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின்னு பார்த்துட்ருக்காங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ ஜின்னு வந்துட்டு அவருமே முன்னாடி வந்து உட்கார்றாரு. சரி இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லையே நான் மொத்தமாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். சரி அப்போ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்றாங்க. ஏன் அங்கே போயிட்டு தான் போகணுமா? ஆமாம் முக்கியமான இடம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சுகாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எங்கன்னு பார்த்தா நம்ம ஜின்னுமே சுகாவும் சேர்ந்து ஜின்னோட வீட்டுக்கு தான் வராங்க. இது யாரோட வீடு அப்படின்னு கேட்குறாங்களா. இது என்னோட வீடு தான், நான் என் அப்பா அம்மா கிட்ட இன்றைக்கி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்களா. யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்களா. சுகா இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்றாங்களா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு உள்ளே. தென் ஜின்னோட அம்மா அப்பா உள்ளே தான் இருக்காங்க. யார் ஜின் இது அப்படின்றாங்களா. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த குட்டி பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளோட பிரதர்மா இவன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, வாப்பா அப்படின்றாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஆண்டி என்னோட நேம் சுகா. உன்னை பற்றி ஜின்னு நிறையா சொல்லியிருக்கான், நீ பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணுவியாமே. ஆமாம் ஆண்டி அப்படின்றாங்களா. சரிப்பா ஜின்னு உன்னை கஷ்டப்படுத்துகிறானா என்ன அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் அப்படி பண்ணான், இப்போ அப்படி இல்லை அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா சுகா திட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா, ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஒரே நிமிஷம் நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு சிரிக்கிறாரு. அப்படி வெக்கப்படுறாரு. என்னாச்சு எனக்கு, நான் ஏன் அவன் அப்படி பண்ணும்போது இவ்வளோ ஷை ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கி வராங்களா. அங்கே ஜின்னு பண்ண சேட்டை, ஜின்னு என்னென்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே சுகா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சுகா லைட்டாக சிரிக்க வராரா. டக்குன்னு ஜின்னு வரவும் அமைதியாக ஏறுறாரு. ஒரு நாள் நீயும் ஃபேமிலியும் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டீங்க வா சுகா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்களா. ஓகே ஆண்டி அப்படின்றாங்க. சரி ஆண்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்களா. வேணும்னா எனக்கு இங்கேவே ஸ்டே பண்ணுங்களா, மழை வருதில்ல அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமன்றாங்களா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோ, அதான் ஜின்னோட ரூமே இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுங்க, ரூம் பெருசாக தான் இருக்கும், அப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவனை கெஸ்ட் ரூமுக்கு துரத்தி விட்டுருவோம், நீ வேணால் ஜின்னோட ரூமில் தூக்கிக்கோ அப்படின்றாங்களா. ஜின்னு பார்க்குறாங்க. இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பிடிச்சி சுகா எழுதிட்டு போகிறாங்க. நான் உன்னை ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க. பரவாயில்ல உன்னோட ரூம் க்ளீனாக தான் இருக்குது அப்படின்றாங்களா. நான் தான் இங்கே ஸ்டே பண்ணுறதே இல்லையே, அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க, அதனால தான் அப்படி இருக்குது. நல்ல வேலைப்பா, நீங்கள் இல்லாத சமயம் பார்த்து நான் வந்தேன், நீ இருந்திருந்தனா இந்த வீடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சுகா கலாய்க்கிறாங்களா. சின்ன பார்க்குறாரு. உனக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு. சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தூங்க போகிறாரா. என்ன அதுக்குள்ளே தூங்க போகிற, ஏன் உனக்கு ஏதாவது வேணுமா. இல்லை இல்லை நீ ரெஃப்ரெஷ் ஆகலையா, அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், இங்கெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சுகா வந்துட்டு பிளானோட தான் வந்துட்டாரு. ஏன்னா ஜின்னு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, ஒம்பளுப்பாரு. அதனால சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்றாங்களா. சுகாக்கு ஆக்வர்டாக இருக்குது. ஜின்னு உள்ளே போனதுக்கப்புறம் சுகா என்னோட ரூமில் சோப்பு இருக்கு எடுத்துக்கூட அப்படின்றாங்களா. அப்புறம் மறுபடியும் ஷாம்பு இருக்கு எடுத்துக்கூட அப்படின்றாங்களா. ஏதா நீ போகும்போது எடுத்துகிட்டு போக மாட்டியா, அங்கே எதுவுமே இல்லையா என்ன. ஆமாம் நான் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அப்புறம் எப்படி இங்கே வச்சுருப்பேன், என்னோட கபோர்டில் இருக்கும் எடுத்துக்கூட. அப்படியே என்னோட அப்படின்றாங்களா. என்னடா உனக்கு பிரச்சனை, நான் வெளியே போகிறேன் நீ உள்ளே வந்து எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் அதை மட்டும் என்னோட இன்னொரு மட்டும் எடுத்துக்கூட அப்படின்றாங்களா. சுகாக்கு ஆக்வர்டாக இருக்குது, ஏன்டா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. தென் வர வழி இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே போய் கொடுக்கலான்ட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்களா. நீ வச்சுட்டு போ, எனக்கு ஷையாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறாரா. ஜின்னுக்கும் வருது, எவ்வளோ தும்மு இருந்தால் தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்களா. என்னடா பண்ணிகிட்ருக்க, உள்ளே போய் தொலை அப்படின்னு சுகா திட்டுறாங்க. ஜின்னு பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. நான் அதை எடுக்க மறந்துட்டேனே. சரி சுகா நீ கொஞ்சம் தூரம் போ, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. நான் இதை விட்டு வெளியே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறதுக்காக போயிடுறாரு. சிந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காரா. சுகா படுத்துருக்காரு, அது சிரிச்சுக்கிட்டே படுத்துட்ருக்காரு.
இவன் ஏன் இப்படி குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. தென் ஜின்னு இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்களா, சுகா பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல, இவன் தூங்கும்போது அழகாக தான் இருக்கான். ஆனால் பாரு, என் மேலே கோவப்படும் போது மட்டும் ஆங்கிரி கேட் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். ஆனால் இவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்களா. சுகா மனசுக்குள்ளேயே, டேய் நான் தூங்கவே இல்லை, என்னை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்க. அப்படியே ஒரு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்களா. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்றாங்களா. நான் தூங்கலை, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அழகுன்றது எனக்கு தெரியும், ஆனால் நீ எதுக்கு என்னை பூனைன்னு சொல்கிற. ஆமாம், பூனைக்குட்டி எப்பப்பா இருக்கோ வந்துட்டே இருக்கும், அதுக்கு தொட்டால் பிடிக்கவே பிடிக்காது, நீ அப்படி தான் பண்ண அப்படின்றாங்களா. நானும் அப்படி கிடையாது. இல்லை இல்லை, நீ அப்படி தான், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே டச் பண்ணிகிட்ருக்காரா. சுகாக்கோ வருது. பார்த்தியா இப்போ கூட டச் பண்ணா திட்டுற அப்படின்றாங்களா. இல்லையே, நான் ஒன்றும் அப்படி பண்ணலன்னு சொல்லும்போது இப்போ ஜின்னு என்ன பண்ணிட்டாரு, கிச்சு கிச்சு முட்டுறாரா. சுகா வந்துட்டு என்னை தொடாத அப்படின்றாங்களா. இதோ பார் தொட்ட அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணிகிட்ருக்காங்களா. சுகாவுக்கு சிரிப்பு வந்துடுது. போதும் என்னை விடு அப்படின்றாங்களா. இல்லை பாரு, பூனைக்குட்டிக்கு இன்றைக்கி தான் ஷை ஆகுது, இன்றைக்கி தான் சிரிச்சிருக்கு, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வம்பளத்துட்டே இருக்காரு. அப்போது நம்ம ஜின்னு சுகாவோட கண்ணத்தில் கையை வச்சு, நீ எப்பொழுதுமே இப்படி சிரிச்சிட்டே இரு, பார்க்க அழகாக இருக்கு அப்படின்றாங்களா. அப்போது நான் கோவமாக இருந்தா உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சுகா டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிற. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்களா. அப்போ ஜின்னு இந்த சைடை வந்து படுத்துட்டு, இல்லை நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ ஆங்க்ரியாக இருக்கும்போது எனக்கு ஒன்று இன்னுமே ரொம்ப பிடிக்கும், மை ஆங்க்ரி கேட் அப்படின்றாங்களா. நீ ஏன் என்ன பூனைக்குட்டின்னு சொல்கிற, அப்படி சொல்லாத, எனக்கு பிடிக்கலன்றாங்களா. இல்லை நான் அப்படி தான் சொல்வேன், உனக்கு பிடிக்கலன்னா பேரை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்றாங்களா. என்ன காஜ்லா ஓகேவா, நான் என்ன அப்படியா இருக்கேன், நீ அப்படி இருக்கன்னு சொல்ல வரல, நீ பார்க்க வெளியே கரடு முரடாக இருக்க காஜ்லா மாதிரி, ஆனால் உள்ள மனசுக்குள்ளே காஜ்லா ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்குமோ அந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்கள பார்த்துப்ப அப்படின்றாங்களா. இது எப்படி உனக்கு தெரியும், அது ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு தோணும் இல்லையா அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, உனக்கு என்ன பார்த்தா அப்படி தான் தோணுச்சா, ஆனால் நான் யாரையுமே பாசமாக பார்த்துக்க மாட்டேனே. ஓ பாசம் இல்லாமல் தான் உன் அக்காவோட ட்ரீமை நிறைவேற்றணுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பண்ண மாதிரியே பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உன் அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தானே நைனி என்னை விட்டுருக்க, இதே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா பாதிஷா தான் நான் கொடுத்துருக்கேன், ஸோ என்னை வெளியே அனுப்பிச்சு துரத்திட்டு இருப்பாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, என்னை இருக்க வச்சிருக்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு சுகா என்ன பண்ணிட்டாரு, ஜின்னோட லிப்பில் அமைதியாக இருன்னு கையை வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜின் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முழிக்கிறாரா. இதோ நான் அப்படி ஒன்று சொல்லும் போதெல்லாம் நீ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறியே, அது ரொம்பவே க்யூட்டாக இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. அவ்வளோதானா, இதை தான் நீ மீன் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதை மீன் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா. இல்லை எனக்கு தெரியல, ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என் கூட இப்போ இருக்க இல்லையா அந்த வீட்டில், அதே மாதிரி நீயும் நானும் நான் ஒன்றா ஸ்டே பண்ணோம் அந்த வீட்டில் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வர, இப்போ நம்ம எப்படிங்க 2 பேரும் ஒன்றா இருக்கோம், இதே மாதிரியே என் கூட நீ இருக்கணும், அதாவது அந்த வீட்டில் நானும் நீயும் தனித்தனியாக இல்லை ஒரே ரூமில் இருக்கணும் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீயா இதெல்லாம் பேசுகிறது அப்படின்னு. ஏன் நான் உனக்கு சொன்னது ஏதாவது அப்படின்றாங்களா. இல்லை எனக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற, நீ ஏதாவது என்ன அகெயின்ஸ்டாக பேசுவியோ அப்படின்னு நினச்சேன், அப்போ உனக்குமே என்னை பிடிக்குமா. ஆமாம், எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதாவது நீ என்னை ஸ்டார்டிங்கில் கோவப்பட்ட இல்லையா, அப்போலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உன்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் அதுவே போகிற போக்கில் எனக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஜின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றாங்களா. ஜின்னு மறுபடியும் சிரிக்கிறாரு. நீ ஏன் சிரிக்கிற அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உன்னோட மனசில் இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது அதான் அப்படின்றாங்களா. ஏன், ஆமாம் நானாக சொல்லி தான் உங்ககிட்ட இருந்து வரும்னு நினச்சேன், பட் நீ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்ட அப்படின்றாங்க. 2 பேர் தூங்குறாங்களா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. இப்போயுமே மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன் தெரில, எனக்கு எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கே அப்படின்றாங்களா. ஏன் அப்போ உன்கிட்ட கிளைமேட் சொல்லாமலா வரும், அது வரது தானே அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. போதும்ப்பா போதும், நான் ஒன்று சொன்னேன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வராது அப்படின்றாங்களா. என் வீட்டுக்கு வந்துடுறாங்களா. சுகா வெளியவே நின்று பார்த்துட்ருக்காரு. என்ன பார்க்குற, உனக்கு போக விருப்பம் இல்லை, நான் இங்கே வரேன் வாயேன். ஏன் நான் தான் அங்கே வரணுமா, நீ இங்கே வரக்கூடாதா அப்படின்றாங்களா. சின்ன மறுபடியும் ஷாக்கிங்கில் சிரிக்கிறாரு.
நீ மறுபடியும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்காத அப்படின்றாங்களா. தென் ஜின்னு அவரோட ஒர்க் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வீட்டு வழியாக வராங்களா. இதுக்கப்புறம் சுகா ஜின்னை பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஒன்றாவே இங்கே இருப்போம் ஓகேவா அப்படின்றாங்களா. கண்டிப்பாக, பட் அந்த ரூம் நம்ம வேணாம், அந்த ரூமை வாடகைக்கிட்டுருவோமா. இல்லை வேணாம், நம்ம 2 பேர்த்துக்கு மட்டுமே இந்த வீடு வச்சுப்போம், நம்மளே பார்த்துப்போம், நம்மளே இனிமேல் ஒன்றா இருப்போம் அப்படின்றாங்க. தென் இதுக்கப்புறம் 2 பேருமே விண்டோ வழியாக அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படி வந்து பார்க்குறாங்க. ஜின்னுக்கு அந்த குட்டி வயசு பாப்பா தெரிகிற மாதிரி இருக்கு. நம்ம சுகாவுக்கு அவங்களோட அக்கா கூட இந்த நினைவெல்லாம் வருது. தென் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் அவன் கூட லைஃப்பில் இருக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட என்னோட நீ இருந்தால் நம்ம யூன்ஜின் ரியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.